ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த பஞ்சகிரக யோகம் 5 கிரக சேர்க்கை கும்பத்தில் இது என்ன பாவம் அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இது 7ஆம் பாவம். கலத்திர ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே தாங்க முடியாதுங்க. 5 கிரகம் இருக்கா, என்ன பண்ணணும்? மனைவி கிட்ட காலில் விழுந்துடணும், கணவன் கிட்ட காலில் விழுந்துடணும். நீ தான் எனக்கு ஈசன், நீ தான் அம்பிகை. காலில் விழுந்தா இதே காலில் விழுறது பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டயே விழுந்துட்டா நிறைய நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இருந்தாலும் ஒரு கிரகங்களும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க பார்த்துடலாங்க. வந்து பாருங்கள், சனி பகவான். சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் உங்களுக்கு 6 மற்றும் 7க்கு அதிபன். அதாவது கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் கலத்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான். அப்படின்ற பட்சத்தில் திருமணத்தில் தாமதம், ஆனால் நிலையான உறவு அப்படின்றது இருக்கும். புரியுதுங்களா? இந்த காலகட்டம் திருமணம் நடக்கலைங்க, இப்போது வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கால தாமதமாகும். ஆனால் லேட்டாக வந்தாலும் நல்ல பிள்ளை அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் வரும், நல்ல ஆண்மகன் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் வருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கூட்டு தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போகிறீங்க அப்படின்னா நிலையான வெற்றி அப்படின்றது வரும். அதே மாதிரி உறுதியான வளர்ச்சி அப்படின்றது வரும். சட்டம், இப்போ நீங்கள் லீகல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது, அக்ரிமெண்ட் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி பொது தொடர்பு, இப்போ வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கீங்க, அது சார்ந்து நீங்கள் நிறைய வேலை செய்கிறீங்க, அதுவும் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறீங்க அப்படின்னா சாலிடாக அதில் வந்து சக்ஸஸ் அப்படின்றது வந்துடும். புரியுதுங்களா? கவனம் எதில் இருக்கணும்? கணவன் மனைவி விஷயத்தில் கவனம் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா சனி அங்கே வந்து உட்காந்துட்டுருக்காரு அப்படின்போது நான் 2 பேசுவேன், அவங்க 20 பேசுவாங்க. நான் 20 பேசும்போது அவங்க 200 பேசுவாங்க. நான் பேசவே இல்லைனா கூட என்னோடய லைஃப் பார்ட்னர் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி என் மனைவி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தேனாக இனிச்சிச்சு. திருமணத்துக்கு பின்னாடி என் மனைவி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டியாக என் காதை குத்துது அப்படின்ற கதை தான் இந்த கதை. அப்போ என்ன பேசினாலும் நீ பேசுமா, நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் உடனில்லை, இந்த காதிலே நான் வாங்குறதில்லை அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நல்லது. அப்படி செய்யலைன்னா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள், வாக்குவாதம் அதிகமாகும், உங்கள் 2 பேருக்குள்ள கேப் வரும், லைட்டாக விரிசல் வரும், அந்த விரிசல் பெருசாகும், பிரேக்கப் ஆகும். அது ஒய்ஃபாக இருந்தாலும் இப்போ பிரேக்கப். இந்த ஒய்ஃபில் மட்டும் இல்லைங்க, இது லவ், ரிலேஷன்ஷிப்பு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இதெல்லாம் இருக்கீங்கன்னா கூட இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புண்டு. என்னங்க நீங்கள், நாங்கள் சிம்மங்க, எங்களை போய் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் சொல்கிறீங்களே. இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. புரியுதுங்களா? சிம்பிள். அப்போ சனி பகவான் இருக்கிறதுனால வரக்கூடிய பலன்கள் இது. அதுக்கப்புறம் சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவான் யார்? உங்கள் ராசி அதிபனே சூரிய பகவான். ராசி அதிபன் கலத்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின்னும் போது நம்ம வந்து பாருங்கள், நம்ம லைஃப் பார்ட்னர் கூட ரொம்ப ஒரு ஆளுமையாக பேசுவோம், அதிகாரமாக பேசுவோம். நான் சொல்கிறேன் நீ செய், என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து ஜாஸ்தியாகும். யூஸ்வலாகவே சிம்மத்துக்கு அப்படி தான். நான் இனி என்ன வேணும்னாலும் செய்வேன், நீ எல்லாம் செய்வேன், என் தலைமையில் ஏறி நீ மிளகா அரைக்கூடாது, என்னை வந்து மிதித்து நீ வந்து என்னை ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், அதுக்காக நீ வந்து என்னை வந்து அடிமையாக நினைக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் வந்து லைஃப் பார்ட்னர்கிட்ட சிம்மத்துக்கு யூஸ்வலாகவே இருக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி மாதிரிங்க. அவங்க முன்னாடி போய் நின்று முறைச்சா முறைப்பாங்க, சிரிச்சா சிரிப்பாங்க, கத்தனா கத்துவாங்க. இந்த மாதிரி தான் சிம்மம். அதுக்கும் மேலே இந்த மாதிரி டைலாக்லாம் நிறைய பேசுவாங்க. நான் வந்து கண்ணாடி மாதிரி அப்படின்ற டைலாக்லாம் நிறைய பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்மம் தான் சொல்லலாம். இளம் வயசு பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு லவ்வர்கிட்டையும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. கொஞ்சம் மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ் அவங்களா இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாழ்க்கை துணை கூட ஒரு அதிகாரமான ஒரு பேச்சு அப்படின்றது இன்பில்ட்டாகவே இருக்கும். இப்போ கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஈகோ கிளாஷ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் செட், அதாவது அவங்க மைண்ட் செட்டை புரிஞ்சுட்டு நம்ம நடந்துக்கணும், இல்லைனா அமைதியாக விட்டுட்டு போகணும். அவங்கக்கிட்ட நடிங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு நடிக்க தெரியாது, நடிக்கவும் முடியாது, இனிமேல் பட்டு கற்றுக்கவும் மாட்டீங்க. 10 வயசு சிம்மத்தாலையும் கற்றுக்க முடியாது, 50 வயசு சிம்மத்தாலையும் நடிக்க கற்றுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள், விட்டு கொடுத்து போயிடலாம். என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்கீங்க, முடியாது உங்களால், அவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு உங்கள் வேலையை வெளியே போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் குடும்பத்துலேயும் சரி, நம்மளோட பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பார்ட்னர் கூடவும் ஒரு பிரச்சனை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுக்கிர பகவான். சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு 3 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ என்ன வரும் இந்த காலகட்டத்தில்? வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு ஒரு லவ் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அலுவலக உறவு, ஆல்ரெடி லவ் வந்து கல்யாணம் பண்ணி நாங்கள் மத்தியம வயசில் இருக்கோங்க, இல்லை 50ல் இருக்கோம், அலுவலகத்தில் ஒரு உறவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அலுவலக உறவு, அதே மாதிரி அஃபிஷியலில் ஒரு லவ், அஃபிஷியலி ஒரு லவ், ஆஃபீஸில் லவ், இந்த மாதிரி ஒர்க் ஸ்பாட்டில் ஒரு லவ், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதை எப்படி கொண்டு போகிறீங்களோ கொண்டு போய்க்கோங்க. அதே மாதிரி உங்கள்
மனைவி வழி திடீர் தன பிராப்தி, மனைவி வழி ஒரு அதிர்ஷ்டம், உங்கள் கணவர் வழி ஒரு அதிர்ஷ்டம், கணவர் வழி திடீர் தன பிராப்தி, வேலை செய்கிற இடத்துல பெண்களால் ஒரு ஆதாயம், பெண்களோட சப்போர்ட் இருக்குங்க. என் பொண்டாட்டியே என்னை புரிஞ்சுக்க மாட்டேறாங்க, அவன் இந்த பிள்ளை யாருன்னே தெரில, எனக்கு எந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருக்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் தோணும். அது வந்து உண்மையாக கூட இருக்கலாம், பட் வந்து நிரந்தரம் கிடையாது. புரியுதுங்களா? எப்பயுமே நம்மளை கல்யாணம் பண்ணவங்க கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க தான் நிரந்தரம். இடையில வர சொந்தம் இடையிலே போயிடும். அதுக்கும் மேலே உங்கள் லைஃப் பற்றி உங்களுக்கு தான் தெரியும். எப்படி முடிவு எடுக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து எப்படி கொண்டு போக போகிறீங்களோ அது செய்யுங்க, வேண்டாம் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல. இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதை வந்து கேரி பண்ணிட்டு போக போகிறீங்களா, கேரி பண்ணிட்டு போங்க. உதறி தள்ளிட்டு போக போகிறீங்களா, உதறி தள்ளிட்டு போங்க. இட்ஸ் யோர் லைஃப், யூ கேன் டிசைட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் அங்கே இருக்கார். செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா 4 மற்றும் 9 அதிபன். அதாவது சுகதாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் வந்து பார்த்திங்கன்னா கலத்திர ஸ்தானத்தில் இருக்காங்க, போய் உட்காந்துட்டு இருக்கான். அப்படின் போது நீங்கள் சிம்மராசி ஜென்னாக இருக்கீங்கன்னா மனைவி கிட்ட சட்டுன்னு கோவப்படுவீங்க, பட்டுன்னு டென்ஷன் ஆவீங்க, இரிட்டேட் ஆவீங்க. லேடிஸாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட, பார்ட்னர் கிட்ட கோவப்படுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உறவுகளில் கோவம், வாக்குவாதம், சட்ட சிக்கல் வராமல் பாதுகாத்துக்கணும். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ மனைவி கிட்டே எப்போ பாரு கண்டிச்சு பேசிகிட்டே இருக்கீங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அந்த அம்மா என்ன பண்ணும், டிவோர்ஸ் எனக்கு வேணான்னு அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். பழைய காலம்மா, நீ எவ்வளோ அடித்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்லாம் வாழறதுக்கு இப்போ புல்லும் வேணாம் கல்லும் வேணாம் தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ பிடிச்சா நல்லா பேசுங்க, பிடிக்காட்டி அமைதியாக இருந்துருங்க. ஆர்ப்பாட்டம், சண்டை, கோவம் வேண்டாம். இல்லை இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா சட்ட சிக்கல் வரலாம். அந்த சட்ட சிக்கல் தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், குடும்ப ரீதியாகவும் இருக்கலாம், சொத்து தகராறு ரீதியாகவும் இருக்கலாம், கணவன் மனைவி ரீதியாகவும் இருக்கலாம். கவனம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதன் பகவான், புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 மற்றும் 11 அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் கலத்திர ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்போது பேச்சு புத்திசாலித்தனமாக இருக்கும். ஒப்பந்தம், புத்திசாலித்தனமான பேச்சுவார்த்தை மூலம் லாபம். புரியுதுங்களா? இது கணவன் மனைவி உறவு முறையிலையும் அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட முடியும், பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்லையும் கொண்டு வந்துட முடியும். கோவம் அப்படின்றத ஒன்றுத்தை தூக்கி போட்டிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ங்க. கோவம் அப்படின்றத ஒன்றுத்தை நடுவில் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் குறைஞ்சிடும், மைனஸ் அதிகமாகிடும். புரியுதுங்களா? கோவன்றதை ஒன்று தூக்கி போட்டுட்டிங்க அப்படின்னா ஒய்ஃப் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் என்னங்க சொல்லுங்கள், நீங்கள் நில்லுனா நிற்கிறேங்க, நடனா நான் நடக்கிறேங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஃபுல்னஸை கொடுப்பான். என் மனைவி மாதிரி யாருமே இல்லை, மை ஒய்ஃப் இஸ் ஐடியல் ஒய்ஃப். ஒத்த வார்த்தை சொல்லுங்கள், முடிஞ்சே போச்சு. சிம்மத்துக்கிட்டேருந்து அந்த வார்த்தை வந்தது அப்படின்னாலே நிறைய ராசிகள் உங்ககிட்ட காலில் விழுந்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து லேடியாக இருக்கீங்கன்னா மை ஹஸ்பண்ட் இஸ் ஐடியல் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சும்மா பேருக்கு சொல்லுங்கள். என்ன இப்போ காசா பணமா, வார்த்தை தானே, சொல்லி விடுங்க, பொய்யா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாலே அவங்க வந்து மகிழ்ந்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸ் நான் பார்த்துருக்கேன். என் கூட என்னோடய ஃப்ரெண்ட் ஆஸ்ட்ராலஜரே வந்து பார்த்திங்கன்னா ஏன்ப்பா எங்கள் ஹஸ்பண்ட் தான்ப்பா எனக்கு எல்லாம், எங்கள் ஹஸ்பண்ட் தான்ப்பா எனக்கு எல்லாம்னு சொல்லுவாள். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவள் டேக்ஃபுல்லாக பேசுவாள். புரியுதுங்களா? அவள் சுவாதி, அதனால் துலாம் சுவாதி செம்ம டேக்ஃபுல்லாக பேசுவாள். எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் அவள் தான். அவள் அந்த மாதிரி பேசுவாள், அதை நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் யோசிப்பேன், இந்த பிள்ளை என்ன தான் பண்ணுது அப்படின்னா இந்த பிள்ளை காலில் விழுது, வேணும்ட்டே காலில் விழுந்து காரியத்தை சாதிச்சுக்குது அப்படின்னு அர்த்தம். என்னையெல்லாம் அப்படி பேசணுன்னா பேச முடியாது, சான்ஸே இல்லை. ஒரு சிலருக்கு அது வரும். சுவாதிக்கெலாம் இயற்கையாகவே அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு. புரியுதுங்களா? மிருக சீரிடம்லாம் அடங்க மறு அப்படின்றது தான் மிருக சீரிடம். எனிவே அந்த மாதிரி உங்களால் முடியுதுன்னா, என்னால் முடியல, உங்களால் முடியுதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நல்லது நடக்கும் அப்படின்றது சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அந்த புத்திசாலித்தனம் அப்படின்றது மேலோங்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா அதில் பெருத்த லாபம், பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, ஃபேமிலி ரீதியாகவும் நல்ல லாபம் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் உங்களோட பேச்சு திறமை அதிகரிக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, இந்த டிஜிட்டல், இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங், இதெல்லாம் உங்களோட பேச்சு தான் வந்து மூலதனமாக இருக்கும். அது மூலயமா பெருத்த லாபம் அப்படின்றத சம்பாதிக்க முடியும். ரொம்ப சிம்பிள். உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு எதிராளியை நம்ம புகழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதிராளி இங்கே ஆஃப் ஆகிடுறான். இது தெரிஞ்சாலும் என்னால் செய்ய முடியல, ஒய் கான்ட் யூ ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, மைனஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஈகோ கிளாஷ், எனக்கு கோவம், டென்ஷன், நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷ் வரும். உறவுகளில் அதிகமான எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கினீங்க அப்படின்னா நல்லது. சிம்மம் பெருசாக காசு பணத்தை எதிர்பார்க்கறதில்ல, ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கும். அந்த எதிர்பார்ப்பு ரெஸ்பெக்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த ரெஸ்பெக்டை நீங்கள் குறைச்சிக்கினீங்க, எனக்கு மரியாதை வேணும், எனக்கு கௌரவம் வேணும், என்னோட டிக்னிட்டியை நான் எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சிம்மத்துக்கு உண்டு. அதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே நல்லது அப்படின்றது தாங்க நடக்கும். எல்லாமே நல்லது, ப்ளஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், மைனஸே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள்.
இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க, உங்கள் ராசிக்கான கோச்சார பலன். கோச்சார பலன் எப்பயுமே 50%. அதே மாதிரி நம்மளோட சுய ஜாதகம் பாக்கி 50%. எக்ஸாக்டாக 100% இந்த பஞ்சகிரக சேர்க்கை, பஞ்சகிரக யோகம் எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக பிரச்சனை இல்லை, அவஸ்தை மேலே அவஸ்தை நான் பட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு எப்போ தான் விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் வயது வந்து ரொம்ப ஆயிடுச்சுங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு, எனக்கே வயது மூப்பு அப்படின்றது ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரிஞ்சுக்கினாலும், குழந்தை பிராப்தம் இருக்கா இல்லையா, வீடு கட்ட முடியுமா முடியாதா, வீடு கட்டிட்டோம், அந்த வீட்டில் வாழறதுக்கான வழியும் இல்லை வாய்ப்போ இல்லை, வீட்டில் ஏதாவது கெட்டது ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் இது எல்லாத்துக்கும் வந்து பக்காவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரே ஆப்ஷன் அப்படின்னாங்க நம்மளோட சுய ஜாதகம் தாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அப்படின்றது இருக்குது. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.